டோமினோஸ் ஆப்பில் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்ம ஆஃபர் கிடைக்கும். ஹியூஜ்ன்ற ப்ரோமோ கோடுக்கு ₹300 ஆஃபர் அண்ட் லார்ஜ்ன்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனி லார்ஜ் பீஸா அட் ₹499 கிடைக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ரீசெண்டாக அண்ணா நகரில் ஒரு தரமான ரெஸ்டாரண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்நாடகா ஸ்டைல் ஃபுட்டு வந்து சென்னையில் ரீசெண்டாக பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து குறிப்பாக அண்ணா நகரை பேஸாக வச்சு ஃபார்ம் ஆகிட்டு வராங்க. அதில் இந்த அதாவது சஸ்வதா கஃபே தான் வந்து தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே இருக்கிற அந்த ஆம்பியன்ஸும் சரி, அந்த ஃபுட் அண்ட் குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்குது. நிஜமாக வேறு லெவல். குறிப்பாக எங்கள்கிட்ட நான் அந்த ரவா இட்லி சாப்பிட்டேன். வேறு லெவல். சிட்டிலேயே தி பெஸ்ட்டு ரவா இட்லினா இங்கே தான் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம ஊரில் இட்லி, தோசை, பூரி, பொங்கல்னு வழக்கமாக சாப்பிட்டுட்ருக்கோம். பட் இது எல்லாமே அதோட இன்னொரு வெர்ஷன் மாதிரி இருக்குது. குறிப்பாக எங்களுடைய காராபத் ஆகட்டும், ஓப்பன் பண்ணி மசாலா தோசை ஆகட்டும், ரொம்ப வித்தியாசமாக, அதாவது ரொம்ப வழக்கமாக ஒரு தோசையை ரசித்து சாப்பிட்றத விட இது கொஞ்சம் இன்னும் ஃபீல் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. மோஸ்ட்டாக இந்த கர்நாடகா டைப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் சென்னை வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் தான் இருக்குது. அதே சமயம் ப்ரைஸ்லாம் வந்து ரொம்பவே பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் தான். அண்ட் உள்ள ஆம்பியன்ஸு, சீட்டிங் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ணா நகரில் இருக்கிற பல ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர்ஸ்லாம் அப்படியே ஒரு ஃபாரின் லொக்கேஷனில் இருக்கிற மாதிரி தான் இன்டீரியர்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. நான் சென்னையில் பல ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்ருக்கேன். குறிப்பாக இந்த கர்நாடகா ஸ்டைல் ஆஃப் ஃபுட்டில் ஃபேமஸாக இருக்கிற பல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கேன். அதில் வந்து சில ரெஸ்டாரண்ட்ஸில் சில ஐட்டம்ஸ் தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் ட்ரைனா இவங்களுடைய ரவா இட்லி அண்ட் ஓப்பன் பண்ணி மசாலா தோசை சொல்லலாம். ஓவராலாக ரீசெண்ட் டைமில் ஒரு பயங்கரமான ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த சஸ்வதா கஃபேயை சொல்லுவேன். இன்னும் இந்த மாதிரி கர்நாடகா ஸ்டைல், ஆந்திர பிரதேஷ் ஸ்டைல்னு பல வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ் வரும்போது வெஜிடேரியன்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. வழக்கமான ஒரு இட்லி தோசை இல்லாமல் மற்ற ஸ்டேட் ஃபுட்டும் இங்கே வந்து அதே ஆத்தென்டிசிட்டியோடு கிடைக்குது. நாம் இன்னும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan. So go do subscribe to the channel, guys. Bye.